முதலமைச்சர் விஜயின் புதிய வியூகம் குறித்து நம்முடைய பல்வேறு விதமான சர்ச்சைகள் தொடர்ந்து எழுந்து வருகின்றன. இன்று தென் மாநில முதலமைச்சர்கள் கவுன்சில் கூட்டம் இன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் பேசியது ஒரே வாரத்தில் நிலைப்பாடு மாறி இருக்கிறதா மாறவில்லையா என்ற ஒரு சர்ச்சை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் மாறவில்லை என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த பிரச்சனையை பொறுத்தவரை என்ன நடக்கிறது? பொதுவாக ரேஷன் அரிசி முதல் நீட் தேர்வு, காவிரி, தொகுதி மறுவரையறை ஆகிய அனைத்து தமிழகத்தின் நலன் சார்ந்த முக்கிய பிரச்சனைகளில் தமிழக வெற்றி கழக அரசின் புதிய வியூகம் என்ன என்பது குறித்து நம்மிடையே இன்று அரசியல் விமர்சகர் ராமசேயன் வழக்கறிஞர் நம்மோடு இணைந்திருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் புதிய உழைப்பாளர் கட்சியின் திருவாரூர் காந்தியும் நம்மோடு இணைய இருக்கிறார். முதலில் நாம் இப்போது ராமசேயனிடமே கேட்கலாம். இந்த தமிழக வெற்றி கழக அரசின் நிலைப்பாடுகள், இப்போ தொகுதி மறுவரையறை பிரச்சனை இன்று மதியத்திலிருந்து அது பெரிய சர்ச்சையாகி இருக்கிறது என்றால், ஆகஸ்ட் 8ஆம் தேதி அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம், அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதன் பின்னர் 12ஆம் தேதி சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இதில் தொகுதி மறுவரையறையை பொறுத்தவரை மாநிலங்களின் அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த பிரதிநிதித்துவம் இருந்தால் தென் மாநிலங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்றும், ஏற்கனவே இருக்கிற எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது என்றும் அதில் வலியுறுத்தப்படுகிறது. அந்த தீர்மானத்தை திமுகவும் சட்டப்பேரவையில் ஆதரித்தது. இந்த சூழ்நிலையில் இன்று பேசிய முதலமைச்சர் விஜய் மாநிலங்களவையின் பிரதிநிதித்துவம் குறைக்கப்படாது என்பதை சட்டபூர்வமாக்க வேண்டும், அதற்கு ஒரு உறுதி அளிக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் ஒரு வழக்கம் என்று அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இதனால் தீர்மானத்திலும் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்திலும் வலியுறுத்தி நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு மாறாக இருக்கிறது என்றும் அவ்வாறு இல்லை என்று இப்போது அரசு தரப்பில் விளக்கம், ஐடி விங் மற்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தொகுதி மறுவரையறை பிரச்சனையை பொறுத்தவரை உண்மையிலே இந்த நிலைப்பாடு மாறி இருக்கிறதா, ஏற்கனவே உள்ள நிலைப்பாடு தான் தொடர்கிறதா? திமுகவிடமும் கேட்கிறேன், தமிழக வெற்றி கழக அரசிடமும் கேட்கிறேன். தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜய்க்கு வியூகம் என்று எதுவும் கிடையாது. அவருக்கு ஒரே ஒரு வியூகம், திமுகவை எதுக்கணும், திமுகவை அழிக்கணும், திமுகவை ஒழிக்கணும். இதை தவிர அவருக்கு வேறு எந்த வியூகமும் கிடையாது. ஆரம்பம் முதலே திமுக திரு விஜயும் தமிழக வெற்றி கழகமும் எந்த விஷயத்திலும் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்து தமிழக மக்களை ஏமாற்றி வருகிறாள் என திமுக தொடர்ந்து சொல்லி வந்தது. அது இன்றைக்கு உண்மை என நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 8/8/2026 அன்று நடைபெற்ற முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அனைத்து எம்பிக்கள் கூட்டத்திலும் 12/8/2026 அன்றைக்கு தமிழக சட்டப்பேரவையிலே பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திலும் நோ டீலிமிட்டேஷன், தமிழகத்திற்கு தொகுதி மறுவரை எல்லை தேவையில்லை என ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு இன்றைக்கு தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் இன்றைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன், அதாவது தமிழக மக்களுடைய உரிமைகள் பாதிக்காதவாறு, தொகுதி எண்ணிக்கை குறையாதவாறு அந்த இது ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். சட்டப்பூர்வ உறுதி. ஆமாம், இதை நம்முடைய தேமுதிகவுடைய தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சரியாக சொல்லியிருக்கார். அதாவது இரட்டை நிலைப்பாடு எடுக்கக்கூடாது, அது கண்டிக்கத்தக்கது. சட்டமன்றத்திலே ஒன்றை பேசிவிட்டு ஒன்றை நிறைவேற்றிவிட்டு முதலமைச்சர் மாநாட்டிலே அதற்கு மாறாக வேறு ஒன்று குறைக்கிறது இல்லை. நோ லிமிட்டேஷன், டீலிமிட்டேஷனுக்கு எவ்வளோ உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. இதே ஒரு குழப்பம் திமுகவுக்கு ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இல்ல, இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை திமுக அதிமுக புறக்கணித்த போது திமுக அதில் மிகவும் வீரியமாக அனைத்து ஒரு மாநில ஒரு முதலமைச்சர்களின் ஒரு கூட்டுக்குழு கூட்டத்தை இங்கே நடத்தியது. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணித்திருக்க காரணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக செயல்பட போகிறது என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இப்போது முதலமைச்சரும் அதே போன்று கொஞ்சம் டோன் திமுக டோன் டவுன் பண்ணியிருக்கதா அவங்க சொன்ன குற்றச்சாட்டை நீங்களும் இப்போ அதே குற்றச்சாட்டை திரும்ப, அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணி சேர போகிறது, தமிழக சட்டப்பேரவையிலே விஜய் கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தை திமுக எதிர்க்க போகிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த ஐடி விங் அமைச்சரவையில திமுக மீடியாவும்
வெற்றி கழகத்துடைய ஐடி விங்கும் எதை வேணாலும் பேசுவீங்க, அதுக்கெல்லாம் திமுக ஆள் இல்லை. ஒன்று தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன். திமுகவை பொறுத்தவரை தமிழக மக்களுடைய நலனுக்கு விரோதமாக யார் செய்தாலும் அதை எதிர்ப்பார்கள். தமிழக மக்களுடைய உரிமைகள் பாதுகாப்பதற்காக எதையும் தியாகம் செய்வார்கள். அதனால நீங்க விஜய்கிட்ட வியூகம் இருக்குன்னு எதிர்பார்த்தீங்கன்னா எந்த வியூகமும் இல்லை. என்ன காரணம்னா இந்த வியூகம்னு நான் ஏன் அதை சொல்றேன்னா, காவிரி பிரச்சனை இங்கே கொழுந்து விட்டு இருந்திருக்கும் போது அவர்கள் தொகுதி மறுவரைக்கான ஒரு அனைத்து கட்சி எம்பிகள் கூட்டத்தை அவங்க கூட்டுறாங்க. அது எதுக்கு கூட்டுறாங்க அப்படின்னா, திமுகவோட முடிவு என்னவா இருக்கும் இல்லை. ஏன்னா அப்போ தான் பேச்சு உச்சத்தில் இருக்குது. தொகுதி மறுவரையறை மசோதா நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கொண்டு வரல. கொண்டு வந்தால் திமுக ஒன்று வெளிநடப்பு பண்ணும் அல்லது அதை ஆதரிக்கும் என்ற ஒரு பேச்சு இருந்தது. அதனால் அந்த வியூகத்தை நம்ம சொன்னோம். ஒன்று. ரெண்டாவது, அசம்பிளியில் அதை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கொண்டுறாங்க. அது திமுக ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்க. டக்குன்னு ஆதரிக்கிறோம் நாங்கள் தீர்மானத்தைன்னு சொல்லிட்டாங்க. அதிமுக எதிர்த்துட்டாங்க, பிரேமலதா எதிர்த்துட்டாங்க. 2. மூணாவது, இப்போ திரும்ப திமுக நிலைப்பாட்டுக்கு தாவேகா போயிருக்கு. இதுதான் வியூகம்னு சொல்கிறோம். ஒரு 3 ஸ்டாண்டு மாறி இருக்கு. உங்கள் ஊரில் மடை மாற்றுறத வியூகம்னு சொல்லுவாங்களா? அதாவது காவேரி பிரச்சனை கொழுந்து விட்டு இருக்கிறது. மேட்டூர் அணை ஜூனுக்குள்ள திறக்கல. 5 வருஷமா ஜூன் 12ஆம் தேதி திறந்தாச்சு. அதில் ஒரு வருஷம் 2022 மே மாதமே திறந்தாச்சு. விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் இந்த ஆண்டு ஜூன் 12 தாண்டி, ஜூலை 12 தாண்டி, ஆகஸ்ட் 12 தாண்டியும் இன்னும் காவேரி நீர்வரத்து தமிழகத்துக்கு இன்னும் எங்கள் கடைமடை பகுதிக்கெல்லாம் மயிலாடுதுறை போன்ற வரல. அந்த ஒரு சூழ்நிலையில் அதை பற்றி விவாதித்து அனைத்து கட்சி தீர்மானம் போடணும், அனைத்து கட்சி கூட்டத்தை போடணும்னு இதுவரை போடல எல்லாரும் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் வராத மசோதா இன்னும் பாராளுமன்றம் முடிவதற்கு அப்போது 3 நாட்களோ 4 நாட்களோ இருக்கும் பொழுது வராத மசோதாவிற்கு ஒரு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம், அதுவும் ஒரு எம்பி கூட இல்லாத வெற்றி கழகம் முதலமைச்சர் தலைமையில் எதுக்கு கூட்டம் போடணும்? இதுக்கு பேர் தான் மடை மாற்றுவதுங்கிறது சொல்றது. மடை மாற்றும் அரசியல். அதில் ரீல்ஸ் அரசியலும் மடை மாற்றும் அரசியலும் கை தேர்ந்த தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சர் விஜய் அவர்களும் செய்யறத நீங்க அதை ரொம்ப கௌரவமா வியூகங்கிறீங்க. வியூகம் என்பது போர்க்களத்தில் எதிரியை தோற்கடிக்கக்கூடிய பிளான், ஒரு திட்டம். திட்டம் என்பது வியூகம். மடை மாற்றுவது என்பது வியூகம். அதாவது அந்த தேர்தல் வெற்றியை திரு விஜய் அவர்களே எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. தமிழக மக்கள் ஏதோ ஒரு திடீர் மௌன புரட்சி செய்திருக்கிறார்களே ஒழிய, அந்த புரட்சி செய்த மக்களே ஏன் அவ்வாறு ஒரு தவறான புரட்சியை செய்து விட்டோம் என வருந்துகிற அளவுக்கு இப்பொழுது மின்கட்டண உயர்வு, அடிக்கடி மின்வெட்டு, பல பிரச்சனைகள் இன்றைக்கு தமிழகத்தில். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, 500க்கும் மேற்பட்ட கொலைகள், 200க்கும் மேற்பட்ட கற்பழிப்புகள், பாலியல் பலாத்காரங்கள், 12க்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள். இதெல்லாம் 100 நாட்கள், இந்த ஆட்சியினுடைய 100 நாட்கள் சாதனை என்னவென்று சொன்னால், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டது, விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, மின்சார தட்டுப்பாடு, அடிக்கடி மின் கட்டுப்பாடு ஏற்படுறது, தொழிற்சாலைகள்லாம் கஷ்டப்படுறாங்க, தண்ணீர் தட்டுப்பாடு, விவசாயிகளுக்கு அவர்களுக்கு உரிய அந்த அவங்களுக்கு தண்ணியோ இல்லை அவங்களுக்குள்ள அந்த ஃபர்டிலைசர் இதெல்லாம் கிடைக்காதது. பல பிரச்சனைகள் இன்றைக்கி விவசாயிகளுக்கு இன்றைக்கி இருக்காங்க. இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் கொடுக்கறது தான் பிரச்சனையா சார்? சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பவர் யார்? மக்களுக்காக வேலை சார். நீங்க தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளரா பேசுனீங்கன்னா நான் பதில் சொல்றது கஷ்டம். எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா, நாங்க எதிர்கட்சியாக மக்களால் தோற்கடிக்கப்பட்டு எதிர்கட்சியாக அமர்ந்த போதும் அரசியல் எங்களை சுற்றி நடக்குது பாருங்க. நீங்க எங்களை மையப்படுத்தி தானே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அதுல நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா திமுக தான் தமிழ்நாடு தான் திமுகங்கிறதுல எந்த மாற்றமும் சத்தியம் டிவிக்கும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். முதலமைச்சர் மக்களே எதிர்கட்சியா திமுக தான் கொடுத்திருக்காங்க. எதிர்கட்சியில மக்களோட கட்சி திமுக. இன்றைக்கு வேணா நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கலாம். மக்களோட கட்சி மக்கள் மனதில் இருப்பவர்கள் நாங்கள். மக்கள் ஏதோ ஒரு மயக்கத்தின் அடிப்படையில் வாக்கை மாற்றி போட்டுவிட்டு இப்பொழுது வருந்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சேலஞ்ச் பண்றாங்க, நாளைக்கு தேர்தல் வச்சா திமுக 6 தொகுதி மதுராந்தகம், இங்க அம்பாசமுத்திரம்,
தாராபுரம், பெருந்துறை, திருச்சி கிழக்கு இங்கெல்லாம் ஜெயிச்சிருவீங்களா திமுக? நிச்சயம் 6 தொகுதியில 4 தொகுதியாவது குறைந்தபட்சம் திமுக ஜெயிக்குங்க. இப்போ உள்ள நிலவரம் நிச்சயமா. என்ன காரணம்னா, நேத்து அமைச்சர் ஆனந்த் கனவுல கூட இன்னும் திமுக ஆட்சி வர முடியாது. அவர் பாவங்க பாண்டிச்சேரியில் அரசியல் நடத்திட்டு இங்கே வந்து ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார். அவருக்கு தமிழக அரசியல் நிலவரம் தெரியாது. நிருபர்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் ஓடிடுவார். கேட்டால் நாங்கள் ஏதோ வாயை கொடுத்து மாட்டிக்க கூடாது, நாங்கள் செயல் வீரர், சொல் வீரர் அல்லன்னாரு. என்ன செஞ்சிருக்காங்க நீர்வளத்துறையில்? என்ன சாதனை? ஊரக வளர்ச்சியில் என்ன சாதனை 100 நாளில் சொல்லுங்க. நீங்கள் ஆட்சி ஏற்று நேர்த்தியாக இருந்தால் இன்னைக்கு சொல்ல முடியாது. 103வது நாள் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து என்ன சாதனை செஞ்சிருக்காங்க? ஒரு புது திட்டம் சொல்லுங்க. என்னென்னமோ சொன்னாங்க. 3000 ரூபா மாதம்னாங்க, அனைத்து மகளிருக்கும் இலவச பயணம்னாங்க. வந்துதா? நாங்கள் கொடுத்த 1000 ரூபாயை கொடுக்கல. எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திமுகவின் தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் நீங்கள் 3000 ரூபா ஒன்றும் கொடுக்க வேணாம், நாங்கள் கொடுத்த 1000 ரூபாயாவது இன்னைக்கு வர வைங்க, இல்லைன்னா நாளைக்கு போராட்டம் வெடிக்கும் என்ற பிறகு மறுநாள் அதிகாலை பெண்களுடைய கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டது. அதனால அதாவது சொல்றது ஈஸிங்க, செய்யறது கஷ்டம். சொன்னதை செய்தது திமுக, செய்ததை சொல்லியது திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு அவ்வளோ தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்களே, ஒரு வாக்குறுதி இந்த 100 நாளில் நிறைவேற்றினாங்களா? ஒரு வாக்குறுதி சொல்லுங்க. 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னாங்க. 200 இன்னைக்கு மின்சாரம் இன்னைக்கு என்னுடைய அலுவலகத்தினுடைய இன்னைக்கு கட்டணம் வந்து 23,000 ரூபா. ஏப்ரல்ல 12,000 ரூபா இருந்தது, இப்போ 20,000 தாண்டுது. அனைவரும் டபுள் மடங்கு இன்னைக்கு மின்சார கட்டணத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் தடை இல்லாத மின்சாரம் இருக்கான்னா தடை மின்சார தடை ஏற்படுது. ஆனால் தடை ஏற்பட்டும் அதிக கட்டணம் ஏற்படுது. இந்த மின்சாரத்தில் மட்டும் எப்படி ரசீது போடுறாங்க, என்ன கணக்கீடு பண்றாங்கன்னு கடவுளுக்கே வெளிச்சம், யாருக்கும் தெரியல இந்த ஆட்சியில். யார் ஒரு சாதாரண 300 ரூபா கட்டினவனுக்கு 600 ரூபா, 600 ரூபா கட்டினவனுக்கு 1200 ரூபா, 6000 ரூபா கட்டினவனுக்கு 12,000 ரூபா. இந்த அநியாயத்தை கேட்க நாதியே இல்லை. இன்றைக்கு மின்சார கட்டணம் இருக்கு, 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் மின் தடை ஏற்படுது. ஆனால் கட்டணம் மட்டும் டபுள் மடங்கு ஆகுது. என்ன அது கணக்குன்னு எனக்கு யாராவது ஒருத்தவங்க விவரம் சொன்னாங்கன்னா, நானும் சட்டத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கேன், 5 பட்டம் படிச்சிருக்கேன். என்னாலே இன்னை வரையும் கண்டுபிடிக்க முடியல. உங்களை மாரி ஒரு நடுநிலையாளராவது இந்த மின் கட்டணம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது, மக்களுக்கு ஏன் பாதிப்புங்கிறத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு விவாதம் வச்சீங்கன்னா, தலைப்பு வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போதைக்கு வந்து இந்த மின் தேவை நுகர்வு, அவங்க தவைக்க அரசு தரப்புல சொல்லப்படக்கூடிய கருத்து என்னன்னா, மின் நுகர்வு தேவை மின்தடைக்கு காரணம் திமுக. நீங்க 100 நாள் ஆயிட்டு, இன்னும் 100 நாளும் சரி பண்ண முடியலையா? அதுக்கும் காரணமா? மழை இன்னைக்கு எங்க மயிலாடுதுறையில மழை ஊத்துன்னு ஊத்துது. இப்ப மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க வீட்டுல. அப்ப அதுக்கும் காரணம் திமுகவா? மழை பெஞ்சாலும் காரணம் திமுக, வெயில் அடிச்சாலும் காரணம் திமுக, வெள்ளம் வந்தாலும் காரணம் திமுக, வறட்சி வந்தாலும் திமுகனா அப்ப மக்களும் திமுகவும் ஒன்று, தமிழ்நாடும் திமுகவும் ஒன்று. தமிழ்நாடு இல்லை என்றால் திமுக இல்லை, திமுக இல்லை என்றால் தமிழ்நாடு இல்லை, தமிழக மக்கள் இல்லை, தமிழக மக்கள் இல்லை என்றால் திமுக இல்லை. ஆட்சிக்கு வரது போறது சகஜங்க. இன்னைக்கு நாங்க வந்து மிசாவை பார்த்திருக்கோம், மக்களுக்காக இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக ஆட்சியை இழந்திருக்கோம். அப்பெல்லாம் கூட கவலைப்படல, இப்பயும் கவலைப்படல. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோடு 2091 ஒரு சட்டமன்ற உறுப்பினரோடு நாங்கள் சட்டமன்றம் சென்று 96ல மெஜாரிட்டி வாங்கி திருப்பி ஆட்சி அமைச்சோம். அதனால ஆட்சிங்கிறது எங்களுக்கு தோளில் போடுகிற துண்டு போன்றது. மக்களுடைய உரிமை என்பது இடுப்பில் கட்டுகிற வேட்டி போன்றது. வேட்டியை தான் நாங்க பார்ப்போம், துண்டை பார்க்க மாட்டோம். துண்டு கீழே கவலைப்பட மாட்டோம். வேட்டி அவிழாமல் இருக்கிறதா, மக்கள் உரிமை பறிபோடாமல் இருக்கிறதாங்கிறதாங்க பார்ப்போம். ஓகே. இப்போ நம்ம திருவாரூர் காந்தி சார், இவங்க வந்து இப்போ நம்ம முதலமைச்சர் விஜயோட ஒரு புதிய வியூகமாக இந்த தொகுதி மறுவரையறை பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த காவிரி விவகாரமாக இருக்கட்டும், இது தவிர நீட் தேர்வு பிரச்சனை, இன்று சட்டமன்றத்தில் நடைபெற்ற இந்த ரேஷன் அரிசி, தரமான ரேஷன் அரிசி வழங்குவோம் என்று அவர்கள் கொடுத்த உறுதிமொழியாக இருக்கட்டும், இந்த புதிய வியூகங்கள் இது மக்கள் மத்தியில் வந்து என்ன விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குது என்பது தொடர்பாக நம்ம ராமசேகரன் வந்து பல்வேறு விதமான விமர்சனங்களை எடுத்து வைத்தார். இந்த 100 நாட்களில் புதிய திட்டங்கள் எதுவும் புதிதாக அவர்கள் செயல்படுத்தவில்லை. திமுக ஆட்சியின் திட்டங்களே பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன என்று ஒன்றும், இரண்டாவதாக இந்த தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் இவர்கள் மடைமாற்ற அரசியல் செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்கிறார். 2 குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். இந்த 2 பிரச்சனைகள் நீங்க எப்படி பாக்குறீங்க தாவேக அரசின் செயல்பாடுல? தொகுதி மறுவரைன்றது வந்து நம்மளுக்கு தேவையானது தானே. நம்ம இந்தியா மாதிரி ஒரு பெரிய ஜனநாயக நாட்டுக்கு நம்ம எப்போ மக்கள் தொகை
52 பொது தேர்தல் முதல் தேர்தல் நடக்கிறதுலேருந்து நம்ம இன்னைக்கு மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு நம்ம 140 கோடியை தாண்டிட்டோம். அப்படின்னும் போது ஒரு எம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேரை போய் பார்க்குறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயங்கள் கிடையாது. இந்த அவர்களுடைய அந்த இதை நிறைவேற்றுறது இப்பயும் மக்கள் தொகை அடிப்படையில் செய்யலை. நல்லா அதை கவனிச்சுக்கணும். வந்து உங்களுக்கு எந்தெந்த அதான் பாதிப்பு ஏற்படுதுங்கிற மக்கள் குடும்ப கட்டுப்பாடு அதிகமாக அமல்படுத்தினால அது தென் மாநிலங்கள் பாதிப்புன்னு சொல்றாங்க. அதான் தப்பான அந்த புள்ளி விவரமே தப்பு, புரிந்துணர்வே இல்லை. அந்த விஷயத்த சரியா படிக்கலையா என்னன்னு தெரியல நிறைய பேர். இந்த தொகுதி மரவரையில் வந்து எந்த இடத்துலையும் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றதே இல்லை. அவங்க இருக்கிறதுல 50% ஏற்றுறோம், அவ்வளோதான். அப்போ எப்படி உங்களுக்கு அதில் மக்கள் தொகை வரும்? எந்த ஸ்டேட்ல எவ்வளவு இருக்கோ அதுல 50% ஏத்துறாங்க. அப்ப நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? நம்ம குறைஞ்சிட்டோங்கிறாங்க. அதான் சார், மக்கள் தொகையில கணக்கெடுப்பு படி பார்த்தா நீங்க உங்களுக்கு குறைவு வரும். ஆஸ் இட் இஸ் இருக்கிறதுல 50% தானே ஒரு இடத்துலயும் ஏத்துறாங்க. அப்ப எப்படி உங்களுக்கு அது மக்கள் தொகை கணக்கே வராது? அப்படி பார்த்தா நம்மளுக்கு சீட்டும் 59 கிடைக்குது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பார்த்தோம்னா ஊபியில வந்து எங்கேயோ போய் நிற்கும். அது மாதிரி செய்யலையே. இருக்கிற இடத்துல இருந்து 50 இப்போ ஆசிடிஸ் எத்தனை தொகுதி இருக்கோ அதில் 50% ஏற்றுறாங்க, அவ்வளோதான். அதில் நம்மளுக்கு என்ன பாதிப்பு இருக்குது? நல்லது தானே. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 60 பேர், நம்ம 59 பேர் இருந்தோம்னா இன்னும் நல்லது தானே பார்லிமெண்ட்டில் பேசுறதுக்கு. தொகுதி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும், எம்பிக்கள் அதிகமாக கிடைப்பாங்க, நம்மளுடைய உரிமையை. அந்த தொகுதி மறுவரையறை எதிர்க்கிறவர்கள், விமர்சிப்பவர்கள் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு, சட்டமன்ற தீர்மானம் மற்றும் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் இதில் வைக்கக்கூடிய அந்த விமர்சனம், அதாவது அந்த கருத்து என்னென்னா, இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் தென் மண்டல முதலமைச்சர் கவுன்சில் கூட்டத்தில் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையாது என்பதை உறுதிப்படுத்தும் சட்டப்பூர்வ உறுதிமொழியை மத்திய அரசு அளிக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்கிறார். இன்னைக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் சட்டமன்றத்திலும் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்திலும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வந்து நோ டீலிமிட்டேஷன், 543 என்ற எண்ணிக்கையை கூட்டவோ குறைக்கவோ கூடாது, அதே நீடிக்க வேண்டும். இதுதான் நம்ம தீர்மானம். இன்னைக்கு ஒரு சட்டப்பூர்வ உறுதிப்படுத்தப்படணும். இங்கே நீங்கள் சொல்கிறது அந்த 50% எந்த மாநிலத்தில் எம்பிக்களுக்கு இப்போ 40னா கூட 20, 60 எம்பி, 59 எம்பி வருவாங்க, 200 எம்பினா 300 எம்பி வருவாங்க. அந்த மாதிரி கணக்கெலாம் சொல்கிறீங்க. இதில் இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம்னு கேட்குறேன். அதான் அது சரியாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ சில நபர்களுக்கு சரியான இதை கொண்டு போயிருக்க மாட்டாங்க. இப்போ தெரிஞ்சிருக்கலாம். சில அதிகாரிகள்னால தானே திமுக தோத்துச்சு. இப்போ திமுக ஏன் தோத்துச்சு? தவறான புள்ளி விவரத்தை கொண்டு கொடுக்கறது. உள்கட்சி பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. திமுக உள்கட்சி பிரச்சனை, கூட்டணி கட்சி பிரச்சனை எல்லாம் இல்லை. மடமாற்றி பேசுறீங்க. சில விஷயங்கள் சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. அது மாதிரி இந்த தலைப்பு வந்து திமுக ஏன் தோற்றுதுங்கிற தலைப்பு இல்லை இன்னைக்கு. தலைப்பு வேற தலைப்பு ஒரு காரணங்கள். அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கும் திமுக எதிலும் வரும்போது போய் கேட்டுட்டு இருந்தேன். நண்பர் வந்து என்ன சொன்னாரு, எங்க ஊர்ல மாயாரத்துல மழை பெய்யுது, என் மாவட்டத்துல டெல்டாலன்னு சொன்னாரு. அவர் ஊர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தான் என் ஊரும், திருவாரூர். ஏன்னா மழை பெய்யுது. சரிப்பா, அந்த மலையை தயக்கி வைக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க நீங்க? இன்னைக்கு சொல்றாரு, மழை இப்ப பெய்யற மழை எங்க போகுது? கடலுக்கு போகுது. இதை தேக்கி வைப்பதற்கான ஏதாவது ஒரு விஷயத்தை கையில எடுத்தாங்களா? ஒண்ணு வேணாம். இந்த ஒண்ணு வேணாம். இப்ப மெட்ராஸ் ஹைவே இருக்குல்ல, திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட் எங்க கட்டிருக்காங்கன்னு கேளுங்க, சொல்லுங்க. நீ ஒரு பஸ் ஸ்டாண்ட் எங்கங்கிறது தலைப்பு இல்ல. எந்த தலைப்பு இல்ல. என்ன தூங்கி தண்ணி பிரச்சனை தானே பேசுறோம். அதே தண்ணி பல இடங்கள்லயும் நீதிமன்றம் கட்டிடங்களும் ஏங்க அது பேருந்து நிலையங்களும் இருங்க, நீர்நிலைகள்ல கட்டப்படுறாங்க. எல்லா ஆட்சியும் கட்டப்படுது. இருங்க, நீங்க முன்னாடி நடந்ததெல்லாம் விட்டுருங்க. இப்ப நம்ம நவீன காலத்துக்கு வந்துட்டோம். நவீன காலம். இந்த நவீன காலத்துல கூட நீங்க வந்து ஏற்கனவே இருக்கிறத வந்து காப்பாத்துறதே பெரும் பிரச்சனையா இருக்கும்போது இப்போ ஒரு திட்டத்தை நீங்க போட்டு அதை நிறைவேற்றுறீங்கன்னா என்ன, அங்க கொண்டு போய் திறக்கிறீங்கன்னா என்ன? சரி, ஓகே. இப்போ மேகதாது இன்னைக்கு தென்மண்டல முதல்வர் கவுன்சில் கூட்டத்தில் அடுத்த அது பேசுறதுல முக்கியமானது என்னன்னா, மேகதாது அணை கட்டுவது தமிழகத்தின் நலனுக்கு தான். கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் ஒரு பேட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு. அங்கிருந்து நாங்கள் 5 TMC தண்ணீர் பெங்களூருக்கு குடிநீர் கணி எடுத்துறோம், மற்ற எல்லாம் தமிழகத்துக்கும் புதுச்சேரி தான் கொடுப்பாங்கிறாரு.
அது சாத்தியமா, அது சரியா? நிச்சயமா அது சாத்தியம் கிடையாது. ம். முதல்ல சிவகுமாரை நான் இப்போ சென்ற இதில் சொன்னேன்ல, அது மாதிரி சிவகுமார் மீது உச்ச நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை போட்டு ஒரு 10 நாள் ஜெயிலில் வச்சாங்கன்னு வச்சிங்களேன். நீதிமன்ற அவமதிப்பு செய்கிறனே. இப்போ நீங்கள் சாதாரணமாக யாரு ஹைகோர்ட்டினுடைய நீதிபதியாக இருந்தவர்களுக்கு நீதிமன்ற அவமதிப்பில் உள்ள இருந்தார்ல. அப்போ ஏன் நீங்கள் ஒரு சாதாரண முதலமைச்சருக்கு வெயிட் பண்ணணுன்ற சுப்ரீம் கோர்ட்டு இப்ப சொல்ற எப்பவுமே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏத்துக்கிறதே இல்லையே. அப்படியே ஒரு அரசாங்கம், ஒரு இந்திய அரசியல் சட்டத்துக்கு அப்பால் பற்றி நடக்கும்போது எதுக்கு அந்த அரசாங்கம் இருக்கணும்? அந்த அந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை கலைக்க வேண்டியது தானே. இப்ப இங்க ஒரு மாநில தலைவர் காங்கிரஸ் இருக்காருல்ல, அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? இப்ப என்ன செஞ்சிருக்கணும்? மானஸ்தா மாணிக் தாக்கூர் என்ன செஞ்சிருக்கணும்? பெரிய அப்படியே முண்டா இழுத்து விட்டு எல்லாத்துக்கும் பேசிட்டு இருந்தாருல. இப்ப என்ன செஞ்சிருக்கணும்? இப்ப சிவகுமார் வரும்போது கருப்பு கொடி காமிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன்னா எங்களுக்கு தண்ணி தர மாட்டோம்னு சொல்லிட்டு இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு நீ கருப்பு கொடி காமிச்சிருக்கணும்ல போய் ஏர்போர்ட்ல. சிவகுமார் ஒளியன்னு கத்திருக்கணும்ல. இது ஒரு தேசிய அளவுல ஒரு கூட்டம். எந்த கூட்டமா இருந்தா அப்ப தேசிய அளவுல நம்ம தமிழ்நாட்டுல முதலமைச்சரை வர சொல்லிவிட்டு அப்புறம் நீ இருங்க அரசுல இருக்கிறாங்க, இருங்க, நீ என்ன பெரிய ஆட்சி ஒரு முதலமைச்சர். அண்ணன் கருத்தை ஒட்டி நானும் ஒரு சின்ன கருத்தை சொல்றேன். இருங்க, முண்டா தட்டினார்ல மாணிக் தாக்கூர், காங்கிரஸ் காரனை திட்டி பாருங்க, மேல கை வச்சு பாருங்கன்னு. அந்த நீட்டு போராட்டத்தில் ராகுல் காந்தி முகத்துல குத்து விட்டாங்கல்ல, அன்னைக்கு இங்க வந்து காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு இருக்காரு மாணிக் தாக்கூர். தன்னுடைய தலைவர் தாக்கப்பட்டதுக்கே கண்டிக்க முடியாதவர், தண்டிக்க முடியாதவர். தமிழ்நாட்டு மக்களை இந்த காங்கிரஸ் கமிட்டி என்ன காப்பாற்ற போகுது? திமுக மேலே அதிமுக முழுவதும் சவாரி செஞ்ச காங்கிரஸுக்கு தமிழக மக்கள் நலன்ல என்னைக்குமே அக்கறை கிடையாது. ஒரு 6 மாசம் அக்கறை நினைக்கிறேன். கூட்டணியில தானே இருந்தீங்க, தவறு தெரியாம ஜூன் மாதம் அக்கறை இல்லை, கிட்ட வெளியில போட அக்கறை இல்லை. இதெல்லாம் வெளில போன பிறகுதான் அவங்களோட இருங்க. நான் என்ன சொல்றேன்னா, பொதுவா இப்ப மாணிக்கத்தை அவர் புதுசா வந்திருக்காரு தலைவரா, எல்லா பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள்லாம் ஒரு மீடியால வரணுன்றதுக்காக என்னென்னமோ பேசிட்டு இருந்தாரு. இந்த பிரச்சனைகள் வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து அங்க இருக்கிற ஒரு முதலமைச்சர் ஆலோசனை சொல்றாரு. இதான் வேலையா? இந்த அரசாங்கம் எப்படி இருக்கணும்னா அங்க இருக்கிற முதலமைச்சர் சொல்றாரு. இங்க தமிழர்கள் சுட்டுட்டாங்கன்னா, இப்ப கரூர்ல நடந்த சம்பவத்தை வந்து முடிச்சு போட்டு ஒரு அமைச்சர் அங்க பேசுறான். அது என்ன அர்த்தம்? அது அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கர்நாடகால இருந்து வந்து யாராவது போராட்டம் பண்ணி செத்துட்டாங்களா? கிடையாதுல்ல. தமிழ்நாட்டு பிரச்சனை தமிழர்கள் பேசிக்கிறோம். தமிழர்களை ஏன்டா அங்க போய் கொண்டுட்டு சுட்டு கொண்டுட்டீங்கன்னு கேட்டா, உங்க வேலையை நீங்க பாருங்கன்னு சொல்லி ஒருத்தன் பேசுறான். அப்ப என்ன 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 மனநிலைமையில அங்க இருக்க? அதுக்கு காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கணும்ன்றா, உன் கட்சியினுடைய மந்திரி அரசியல் சட்டத்தில் நீ என்ன சொல்ற? இந்திய அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக நான் செயல்பட மாட்டேன் அப்படி இப்படி தானே நீ பதிவு பிரமாணம் எடுக்கிற. அப்புறம் இந்தியாவுக்குள்ள தானே தமிழ்நாடு இருக்கு. இந்திய அரசியல் சட்டம்னு சொல்லும் போது மத்திய அரசாங்கம் சொல்றதும் மத்திய நடுவர் மன்றம் சொல்றதும் உச்சநீதிமன்றம் சொல்றதையும் நீ கேட்கலன்னா நீ எதுக்கு அப்புறம் ஆட்சி அங்க இருக்கணும்ன்ற? சுப்ரீம் கோர்ட்ல இது வந்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவுகளை காவிரி மேலாண்மை ஆணையம், நதிநீர் ஆணையம், ஒழுங்காற்று குழு எதையுமே அவங்க ஏத்துக்கிறது இல்லை. எவ்வளவு ஒரு கிண்டலா தமிழர்களை நினைக்கிறாரு பாருங்க. அன்னைக்கு ஒரு பேட்டி கேட்கறாங்க, அது மாதிரி தண்ணி தரமாட்டேன்றாங்களா, அதை பத்தி அவங்க தண்ணி வந்துகிட்டு இருக்கேன், அப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு இயற்கையா. இவர் என்ன கணக்கு பண்றாருன்னா, மழை பெஞ்சிருச்சுனாவே தண்ணி இங்க வந்துரும் நினைச்சிட்டு ஒரு கணக்குல பேட்டி கொடுக்குறாரு. ஆக்சுவலா மழை பெஞ்சது அவனோட டேமுக்கே பத்தலாங்க. இப்ப அவன் என்ன சொல்றான், இந்த திராவிட கட்சிகள் ஏற்கனவே இவ்வளவு நாள் இங்க பண்ணாங்கல்ல, அதை சுட்டி காட்டுறாரு அந்த ஆளு சிவகுமார். புரியுதா இல்லையா? நீங்க வர்ற தண்ணிய நீங்க பல ஆயிரம் டிஎம்சி தண்ணியை வந்து 5 வருஷத்துல வீணாடிக்கிறீங்க. போன திமுக அரசு சொல்றாரு அவரு. அப்படிதான் அர்த்தம் அதுக்கு. நீங்க வந்து இந்த டேம் கட்டுறது தமிழ்நாட்டு நலனுக்காக தான் கட்டுறான்னு ஒரு கதையை விடுறோம். இது ஒரு தப்பான ஒரு கான்செப்ட் இல்லையா? உன்னுடைய இப்ப நம்மளுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நிறைவாக கேட்குறேன், நம்ம ராமசேவன் கேட்குறேன். இப்போ இந்த ஆட்சி தொடர்பாக அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு மானிய கோரிக்கைகளும் பதிலுரை, இன்று கூட உணவுத்துறை மானிய கோரிக்கைகளை அந்த பதிலுரை கொடுக்குறாங்க. ரேஷன் அரிசியை பொறுத்தவரை பெரும்பாலான மக்கள் சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது தொடர்பாக அன்றைக்கி ஒரு காரசாரமான ஒரு விவாதம் நடந்தது. ஆனால் உண்மையிலே இவ்வளவு காலமாக திராவிட கட்சிகள் ஆட்சி புரிந்திருக்குது, பெரும்பாலான மக்கள் அந்த ரேஷன் அரிசியை சாப்பிட்றாங்களா? நானே ரேஷன் அரிசியை தான் சாப்பிட்றேன்.
எங்கள் வீட்டில் இட்லிக்கு ரேஷன் அரிசி தான் போடுறோம். இட்லி தோசைக்கு சொல்லல, சாதமும் சாப்பாடு சாப்பிடுறீங்க, ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றோம். என்ன காரணம்னா சன்னா ரக அரிசியை சாப்பிட்டா சுகர் வீட்டுல வந்து பாத்துருவாரு. இப்போ ஒன்றும் இல்லை, நைட்டு நான் இங்கே இருக்கேன், எங்கள் வீட்டுக்கு போய் ஹெலிகாப்டர் வேணாலும் போய் சோறு என்னன்னு பாருங்க, ரேஷன் அரிசி தான். என்ன காரணம்னா நல்ல அரிசியா போடுறாங்க. நல்ல அரிசி இந்த ஆட்சியிலேயே போன ஆட்சி 2020 நல்ல அரிசி, எப்போ 2021 இருந்து நல்ல அரிசி போட்டாங்க. அந்த அரிசி தான் இப்பயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு புதுசா அரிசி சாப்பிடுறீங்களா? என்ன அரிசி? இந்த அரிசி எல்லாரும் நீங்க சாப்பிடுறீங்க? பெரும்பாலான மக்கள் சாப்பிடுறாங்க. வீட்டுல இட்லி தோசைக்கா நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்க? சாப்பாட்டுக்கும் அதுதான் சாப்பிடுறோம், இட்லி தோசைக்கும் அதுதான் போடுறோம், சாப்பிடுறீங்க. ஆமா, பயன்படுத்துறாங்க. ஆமா, நல்லாதான் இருக்கு, அதுல ஒண்ணும் இது இல்ல. இன்னும் சொல்ல போனா கர்நாடக அரிசியை சாப்பிட்டோம்னா சுகர் ஏறுது. எங்களுக்கு எல்லாம் 50 வயசு ஆயிட்டு, ரேஷன் அரிசியை சாப்பிடக்குள்ள சுகர் குறைய இருக்கு. சரி, இது நல்ல விஷயம் தான் உண்மையிலே. நீங்க எனக்கு இந்த மாதிரி ரேஷன் அரிசியை சாப்பிட்டா சுகர் கட்டுப்படும் சொல்லி கொடுத்ததே நம்ம முன்னாள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் நேரு தான். சாப்பிடுறேன் எனக்கு சுகர் இல்ல. இந்த ரேஷன் அரிசி விவகாரத்துல அவங்க சொல்லும் போது இப்ப இரண்டு தரப்பிலுமே அதை வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதை வந்து நம்மளோட விளைவிக்கப்படக்கூடிய அரிசி சரி, இது சன்ன ரகத்துக்கு மாற்றாக இன்னொரு ரகம், இந்த பொதுவான ஒரு ரகம் இருக்கிறதுனால அது பெரும்பாலானவங்க, ஒரு சிலர், அதாவது பெரும்பாலானவங்க அதை உணவுக்கு பயன்படுத்துவதில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இட்லி தோசைக்கு பயன்படுத்துகிறாங்க. சிலர் வந்து செங்கோட்டையனே அதை வந்து கோழி தீவனத்துக்கு, ஆடு மாடு தீவனத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. கடுகு எதிர்ப்பு எழுந்தது இல்லை, எதிர்ப்பு எழுந்தது. இருந்த போதிலும் இந்த இது போன்ற அந்த ரேஷன் அரிசி நம்ம நாட்டு மக்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவுப் பொருளில் வந்து பெரிய அளவில் ஒரு கவனத்தை செலுத்தலாம். நாங்கள் தீபாவளிக்கு அப்புறம் எல்லாருக்குமே சன்ன ரக அரிசி கொடுப்போம் இந்த அரசு வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு உணவுத்துறை அமைச்சர் இப்போ சற்று முன்பு அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது போன்ற இது ஒன்று நீங்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்களா, 100 நாளில் கனிம வள கொள்ளையை வந்து அவங்க வந்து வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வதை வந்து நிறுத்திருக்கிறாங்க. ஊழல் ஒழிப்புல தொடங்கி இருக்கிறாங்க. இதை மறுக்கிறீங்களா? என்ன ஊழல் ஒழிப்புல தொடங்கி இருக்காங்க? அரசு வழக்கறிஞர் நியமனத்துல ஊழல், அவங்க கட்சியை சேர்ந்த வக்கீல பொது சாதனை போட்டது. அதனால மறுக்கிறீங்க. மூணுமே மறுக்கிறீங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எதுவுமே நடக்கல. இந்த சட்டப்பேரவையிலே போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து அனைத்து பஸ்ஸுகளும் இந்த ஆட்சி முடிக்கிறதுக்குள்ள ஏசி பஸ்ஸுகளாக மாற்றப்படும்னாரு. எடப்பாடி பழனிசாமி கரெக்டா பதில் சொன்னாரு, 20,000 பஸ் மாத்தணும், உங்களால 1000 பஸ் மாத்தலாம், 2000 பஸ் மாத்தலாம். போற போக்கு இல்ல 1000 பஸ் மாத்தலாம், 2000 பஸ் மாத்தலாம், 5000 பஸ் மாத்தலாம் சொன்னாரு. அதே போல இந்த சன்ன ரக ரேஷன் அரிசி எல்லாம் அவங்களால கொடுக்கவே முடியாது. ஓகே சார், நீங்க இந்த 100 நாள் ஆட்சியில ஒரு முக்கியமான மாற்றமா என்ன நினைக்கிறீங்க, ஏமாற்றமா என்ன நினைக்கிறீங்க, நிறைவா சொல்லுங்க. இல்லை, இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ இருக்கிற மாதிரியே போணுச்சுன்னா நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்போ போயிட்டு இருக்கிறது சில விஷயத்தில் அதிகாரிகள், நான் சொல்றேன்ல, முதலமைச்சரை வழிநடத்துபவர்கள் அதிகாரிகளாக மாறிவிட்டால் அது திமுகவுக்கு ஏற்பட்ட விளைவு தான் ஏற்படும். அதிகாரியை சொல்வதையும் வாங்கி கொண்டு முழுமையாக வாங்கி கொண்டு தான் என்ன முடிவு எடுக்கிறேன் என்ற சூழ்நிலை வந்துருச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த அரிசி விஷயத்துல பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில எத்தனையோ இடத்துல பிடிப்பட்ட லாரிகள் எல்லாம் பிடிச்சி எங்கடா எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்ம மீடியாலே பார்த்துருக்கோம், தொலைக்காட்சியிலே பார்த்துருக்கோம், ஏதோ அவங்களுக்கு அவங்க கட்சியினுடைய சார்பு உள்ள தொலைக்காட்சியிலே பார்த்துருக்கோம். எங்கடா எடுத்துட்டு போறீங்கன்னா கோழிக்கு போறதுக்கு வாங்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் பயன்படுத்துறாங்க, பெரும்பாலான சாப்பிட செய்றாங்க. அப்ப மறுக்க முடியாது. அந்த அரிசியில சாப்பிடுறாரு, அதெல்லாம் ஏதோ சொல்றாரு, எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. என்னன்னா அது உண்மையாலுமே அந்த அரிசி வந்து தரமான அரிசியா கொடுத்தா, ஏன்னா அதுல வெறும் அரிசி மட்டும் கொடுக்கல, சில சத்து பொருட்களையும் அதுல ஆட் பண்ணி அதுக்கு பிறகு அதை கொடுக்குறாங்க, ரேஷன்ல கொடுக்கறது மட்டும். அப்ப நம்மளுக்கு அது ஊட்டச்சத்து நம்மளுக்கு அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை ஒழுங்கா செஞ்சா உண்மையிலுமே அண்ணன் மாரி இருந்தா நாங்க எங்க நாங்க அதை ஏமாற்றம் என்ன நினைக்கிறீங்க இந்த அரசுல? இன்னும் இப்பதானங்க ஒரு 100 நாள் தானே ஒரு முதல் சட்டமன்ற பட்ஜெட்டே முடியல. பட்ஜெட் முடிஞ்ச உடனே இல்ல திமுக என்ன சொன்னீங்க, முத ஆட்சிக்கு வந்த உடனே சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் என்ன பேசினாரு, 6 மாசம் நாங்க எதுவுமே பேச மாட்டோம், ஏன்னா ஒரு ஆட்சி வந்து நிர்வாகம் பண்றதுக்கு கட்டமைப்பு பண்றதுக்கு 6 மாசம் தேவைப்படும் காலம் தேவைப்படும் அப்படின்னு சொன்னாரு. சொன்னாரா இல்லையா?
இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு 3 மாசம் கொலை கொள்ளை நடந்தா பொறுத்து உட்கார்ந்துருக்கலாம். அதெல்லாம் எல்லாத்தையும் கண்டிக்கணும். நான் சொல்லுவாங்க பொதுவாக தான் கேட்டேன். எத்தனையோ விஷயங்களில் நான் வந்து Okay. தவறுகளை வந்து கண்டிச்சு பேசியிருக்கிறேன். ஓகே உங்களுக்கே தெரியும். ஓகே நிறைவா சொல்லிருங்க. ஆனால் நீங்க இப்போ அண்ணன் சொன்னாரு அவங்க ஜெயிக்கிறதே அவங்களுக்கே சந்தேகம்னு சொல்லியிருக்காரு. நம்ம தொலைக்காட்சியில நான் என்ன சொல்லியிருக்கேன், அவங்க 90ல இருந்து 100 சீட்டு அடிப்பாங்கன்னு நம்ம சத்தியம் தொலைக்காட்சியில நான் பேசியிருக்கேன். ஆமா சொல்லுங்க. இப்போ இந்த 6 தொகுதி இடைத்தேர்தல் என்ன சார் நடக்கும்? இடைத்தேர்தலே நடக்காது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் கோர்ட்ல இருக்கு எப்படி நடக்கும்? நடக்காது. அதை வச்சுட்டே சொல்லிட்டே இருப்பாங்க. அது இல்ல இல்ல உங்களுக்கு இப்படி எதிர்ப்பு அதிருப்தி இது இருக்கா? இல்லைங்க, அது கோர்ட்ல இருக்குங்க. இல்ல இப்ப ஆட்சிக்கு தான் அப்படியே எதிர்மறையா தான் போயிட்டு இருக்கும். அது வந்து இப்ப நடக்காது. எலெக்ஷனே நடக்காது. ஓகே தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இடைத்தேர்தல் கிடையாது. இனிமேல் இன்னும் என்னுடைய அரசியல் அனுபவத்தில் இன்னும் 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தா கூட அதுக்கும் தேர்தல் நடக்காது. ஓகே ஓகே நன்றி சார். இந்த விஜய் ஆட்சியின் ஒரு இந்த வியூகம் அது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்த புதிய உழைப்பாளர் கட்சியின் தலைவர் திருவாரூர் காந்தி மற்றும் வழக்கறிஞர் அரசியல் விமர்சகர் ராமசோயன் இருவருக்கும் நன்றி. மற்றொரு அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் மற்றொரு பிரச்சனையோடு மற்றொரு ஆளுமைகளோடு சந்திக்கலாம். நன்றி.